பாத்தீங்கன்னா க்ளோஸ் நெக். இதை வந்து நம்ம காலர் நெக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பின்கழுத்துடைய உயரம் 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம். அதுக்கப்புறம் போட் நெக்கு வந்து பின்கழுத்துடைய உயரம் 2.5 இன்ச்லேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் தான் எடுப்போம். இது வந்து உடம்புடைய அளவை பொறுத்து மாறுபடும். அதுக்கப்புறமா மூணாவது மிடில் நெக். அந்த மிடில் நெக் அப்படிங்கிறது குழந்தைகளும் வயசானவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பின்கழுத்துடைய உயரம் பின்னாடி வந்து நம்ம இந்த ஆம்போலோட உயரம் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பின்கழுத்துடைய உயரம் வரும். இதுக்கு வந்து பின்கழுத்துடைய உயரம் மோஸ்ட்லி 5 to 6 இன்ச்சுங்கிறது நம்ம நார்மலா வரும். அதுக்கப்புறமா டீப் நெக்ங்க. இந்த டீப் நெக் அப்படிங்கிறது நம்ம நார்மல் நெக் அப்படின்னு சொல்லலாம். நான் போட்டிருக்கிற பிளவுஸ் கூட பாத்தீங்கன்னா டீப் நெக் கூட சேர்ந்ததான் நான் 9 இன்ச் வந்து கழுத்துடைய உயரம் வச்சிருக்கேன். இந்த டீப் நெக்கு வந்து பின்கழுத்துடைய உயரம் பாத்தீங்கன்னா 8 இன்ச்ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் தான் மோஸ்ட்லி வரும். இந்த 10 இன்ச்சு கீழே நம்ம கழுத்துடைய உயரம் எவ்வளவு வச்சாலும் அது வந்து லோ நெக். அது வந்து 5வது வகையான நெக் பேட்டர்ன் கூட சேர்ந்ததுங்க. ஓகே, இந்த 5 வகையான நெக் பத்தியுமே நம்ம டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நம்ம அப்கமிங் ஷார்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். என்னதான் பர்ஃபெக்டா தைச்சாலுமே ஆங்கோல் கிட்ட சுருக்கம் வர்றது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஒவ்வொரு நெக்குக்குமே நம்ம எப்படி எடுப்போம், மேல சோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே ஆங்கோலோட உயரம் முடியற இடத்துல சோல்டருடைய அகலமா நம்ம எடுப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. காலர் நெக், போட் நெக் 2 நெக்குக்குமே மேல நம்ம சோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல இருந்து நம்ம 1/2 இன்ச் வந்து கீழே சோல்டருடைய அகலத்தை நம்ம கம்மி பண்ணி எடுக்கணும். அப்ப நீங்க இந்த மாதிரி கிராஸா கோடு வர மாதிரி இருக்கும். இந்த கிராஸான கோட்ல இருந்துதான் 1 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிற மாதிரி இருக்கும். அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி உள்ள தள்ளி வரும், அதாவது கீழ் பக்கமா இறங்கி வரும். அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால சுருக்கமும் உங்களுக்கு வர்றது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா போட் நெக்கும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி மேல இருந்து இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரையணும். போட் நெக், காலர் நெக் 2க்குமே நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து சுருக்கம் வர்றது வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு பிளவுஸா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், இந்த மாதிரி மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சுருக்கமே இல்லாத ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். வாழ்க வளமுடன். சுடிதாருக்கோ பின்னாடி ஆம்ஹோல் ரவுண்ட் கட்ட சுருக்கம் இல்லாம வர்றதுக்கு எப்படி நம்ம டீப் நெக்குக்கு பார்க்க போறோம். டீப் நெக்குக்கு வந்து மேல சோல்டருடைய அகலத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம கிராஸா வந்து கோடு போடணும். கோடு போட்டு இதுல இருந்து நம்ம மிட் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஆம்ஹோலோட உயரத்துல பாதி எவ்வளவோ அங்க ஒரு மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம எப்பவும் போல வரையணுங்க. இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த சைட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மேல் பக்கமா கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகும் பொழுது இந்த இடத்துக்கு ஷோல்டர் கட்ட வரக்கூடிய லூஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயம் ஆம்ஹோல் ரவுண்ட்ல வர அந்த ரவுண்டும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நீட்டான ரவுண்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிடில் நெக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க பட தேவையில்லை. டீப் நெக்கு வந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணணும் இல்லைங்களா? ஆனா லோ நெக் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா மேல வந்து 1/2 இன்ச் வந்து நீங்க கம்மி பண்ணணும். அதாவது லோ நெக் அப்படிங்கிறது பின்கழுத்துடைய உயரம் 12 இன்ச் 13 இன்ச் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா மேல வந்து கண்டிப்பா நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய சோல்டருடைய அளவுல இருந்து மேல 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கிராஸா கோடு போடுங்க. கோடு போட்டு அதுல இருந்து நீங்க ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணும் பொழுது லோ நெக்கும் கூட உங்களுக்கு ரொம்ப அழகான நெக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து சுருக்கம் இல்லாம கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு மேலதள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நெக்குக்கும் வந்து எந்த மாதிரி நம்ம அளவுகள் வந்து மேலதள்ளி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துடலாமா? காலர் நெக், போட் நெக் 2க்குமே பாத்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் வந்து மேலதள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குமே 1 இன்ச் வந்து மேலதள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே மிடில் நெக்குக்கும் டீப் நெக், லோ நெக் இந்த 3 நெக்குக்குமே இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் வந்து மேலதள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த அளவுல இருந்து 40 சைஸ்ல இருந்து மேல இருக்காங்க, அதிகமான உடம்பளவு இருக்காங்க, 40 சைஸுக்கு மேல அதிகமான உடம்பளவு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க மேல தள்ளி மார்க் பண்ணணும், அதாவது அதிகப்படுத்தி மார்க் பண்ணணும். இதுவே 30 சைஸு கீழே இருக்காங்க அப்படின்னா இந்த அளவுல இருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி அதாவது கீழே இறக்கி நீங்க ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டான ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. வளமுடன். ஆம்ஹோல் ரவுண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லயுமே சுருக்கம் இல்லாம ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா ஆம்ஹோலோட உயரம் நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இதுக்கு நம்ம காலர் நெக்
அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ சேம் அதே அளவு ஆம்ஹோலோட உயரமா எடுங்க. இதுல வந்து நம்ம கிராஸ் வந்து கொடுப்போம் மேல ஷோல்டருக்கு, அதுவும் சேர்த்துதான் நம்ம மேல ஆம்ஹோலோட உயரத்துக்கு நம்ம கணக்குல எடுத்திருக்கோம். இப்போ மேலே இருந்து அதாவது ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு அதே அளவை மேலே இருந்து நீங்க ஆம்ஹோலோட உயரமா காலர் நெக்குக்கு எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு காலர் நெக்குக்கு ஒரு 7 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலம் எடுக்கிறீங்கன்னா ஆம்ஹோலோட உயரமும் சேம் அதே 7 இன்ச் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஆம்ஹோலோட உயரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே போட் நெக்கு நீங்க மார்க் பண்ணும் பொழுது ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஆம்ஹோலோட உயரம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு மேல ஷோல்டருடைய அகலம் 7 இன்ச் எடுக்கிறீங்கன்னா ஆம்ஹோலோட உயரம் வந்து 6.5 இன்ச்சா வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி மிடில் நெக்குக்கு நீங்க ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ சேம் அதையே நீங்க ஆம்ஹோலோட உயரமா எடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலம் வருதுன்னா ஆம்ஹோலோட உயரம் அதே 6 இன்ச்சா வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. டீப் நெக்குக்கும் லோ நெக்குக்கும் 2 நெக்குக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து நீங்க கண்டிப்பா அதிகமா ஆம்ஹோலோட உயரம் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5.5 இன்ச் வந்து நீங்க ஷோல்டருடைய அகலம் எடுக்கிறீங்கன்னா அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சா நீங்க டீப் நெக்குக்கும் லோ நெக்குக்கும் நீங்க ஆம்ஹோலோட உயரம் மார்க் பண்றீங்க அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம என்னதான் இந்த அளவுகள் வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் இது வந்து 100க்கு 95% பேருக்கு ரொம்ப கரெக்டா இருக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம சொன்ன அளவுகள் இருந்து குறைக்கவோ கூட்டவோ வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். அது வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் சுற்றளவு வந்து நீங்க அளந்து பார்த்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கலாம். பிளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கணும் அப்படின்னா பின்பக்க கிளாத்துடைய அகலம் 2 மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா, அதாவது உடம்புடைய அகலம், அது வந்து உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட லோ நெக்குக்கு வந்து நீங்க மார்க் பண்ணும்பொழுது எந்த ஒரு லூஸ் அலவன்ஸுக்கும் நீங்க கிளாத் வந்து நீங்க அளவு வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 4ஆவது வகுத்து வர ஆன்சரா அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுவே டீப் நெக்குக்கு நீங்க மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1/4 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க மிடில் நெக்குக்கு மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1/2 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க போட் நெக் மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 3/4 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதே காலர் நெக்குக்கு நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணும்பொழுது பிளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்குங்க. வாழ்க வளமுடன். பிளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கணும் அப்படின்னா பின்பக்க கிளாத்துடைய அகலம் 2 மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா, அதாவது உடம்புடைய அகலம், அது வந்து உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட லோ நெக்குக்கு வந்து நீங்க மார்க் பண்ணும்பொழுது எந்த ஒரு லூஸ் அலவன்ஸுக்கும் நீங்க கிளாத் வந்து நீங்க அளவு வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 4ஆவது வகுத்து வர ஆன்சரா அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுவே டீப் நெக்குக்கு நீங்க மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1/4 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க மிடில் நெக்குக்கு மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1/2 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க போட் நெக் மார்க் பண்ணும்பொழுது உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 3/4 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதே காலர் நெக்குக்கு நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணும்பொழுது பிளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்குங்க. இப்போ உங்களுடைய உடம்பு அளவு 34 வைங்க, 34 4ஆல் வகுத்தீங்கன்னா 8.5 இன்ச் வரும். இந்த 8.5 இன்ச் கூட தான் நீங்க இந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் 3/4 இன்ச் 1 இன்ச் இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும் பொழுது நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து இப்படி கீழே இறங்குற ப்ராப்ளம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இறங்காம இந்த இடத்துல நல்லா ஃபிட்டிங்காக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக எல்லாரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே மார்க் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து எந்தெந்த நெக்குக்கு எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்களா. நம்ம காலர் நெக் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணும் பொழுது மேலே இருந்து இங்கே ஷோல்டர் வந்து முடியிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி இந்த மாதிரி கிராஸாக போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கண்டிப்பாக இதை வந்து கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஷோல்டர் வந்து ரொம்பவுமே ஒரு சிலருக்கு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவுமே கீழே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு 1/2 இன்ச் கட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 இன்ச்சும் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா. இனி போட் நெக் நீங்க மார்க் பண்ணும்போது ஷோல்டர் வந்து நீங்க எந்த ஒரு விதத்திலையும் நீங்க ஸ்லாண்டிங்கோ இந்த மாதிரி ஸ்லோப் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
போட் நெக்குக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா போட் நெக்குக்கு வந்து உங்களுக்கு கழுத்து நல்லா விரிவா இருக்கும், ஷோல்டர் வந்து குட்டியா இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்குனால ஷோல்டர் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மிடில் நெக். மிடில் நெக்குக்கு வந்து நீங்க ஷோல்டர் வந்து கீழே இறங்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இதை கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இதை நம்ம ஸ்டிச் போடும்போது 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவா பிடிச்சு அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஆனா இது வந்து நீங்க இந்த சைட்ல வந்து கீழே இறக்கக்கூடாது, காலர் நெக்குக்கு இறக்குற மாதிரி இறக்கக்கூடாது. இதுக்கு வந்து கழுத்து பகுதி கட்டுறது வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸா போட்டு இதை வந்து நீங்க கட் பண்ணி எடுக்கணும். இதுவே நீங்க டீப் நெக், லோ நெக் இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க அதிகபட்சமா நீங்க பிடிச்சு அடிக்கலாம். மேல இருந்து 1/4 இன்ச் ஃபர்ஸ்ட் நீங்க பிடிச்சு அடிச்சு போட்டு பார்த்துட்டு அதுவும் லூஸா இருக்குது அப்படின்னா நீங்க மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இறக்கி, அதாவது மொத்தமா 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்லோப் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோப் யாரும் கொடுத்து நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர் கீழே இருக்கிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வாழ்க வளமுடன்.